குட் ஆஃப்டர்நூன் கைஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு ஆம்னி பஸ் விளாக் பண்ண போகிறாங்க. ஸோ நான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்திருந்தேன். இப்போ பெங்களூர்லேருந்து ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். ஸோ நம்ம கோயம்புத்தூர் போகிறத வந்து ஒரு விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆம்னி பஸ் விளாக் தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டி யூனிவர்சிட்டி பக்கத்தில் வந்திருக்கோங்க. கிறிஸ்டி யூனிவர்சிட்டி தெரியுது பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான யூனிவர்சிட்டிங்க பெங்களூரில். இந்த யூனிவர்சிட்டி பக்கத்தில் தான் நமக்கான போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். இந்த பிரிட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜை தாண்டி அந்த பக்கம் போனோடனே அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி அந்த பக்கம் போகலாங்க. இங்கே பார்த்தீங்களா 1 மணி ஆகுதுங்க, மதியானம் 1 மணிக்கும் செம்ம டிராஃபிக் இங்கே பெங்களூரில். எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிராஃபிக் தாங்க. நம்ம இப்போது அந்த பிரிட்ஜிலேருந்து ஏறி இறங்கியாச்சுங்க. ஆப்போசிட்டில் இருக்கோம், கிறிஸ்டி யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். டெய்ரி சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு போர்டிங் பாயிண்ட் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அது கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டி யூனிவர்சிட்டி பக்கத்தில் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நான் அங்கேருந்து இந்த வழியாக வந்து இப்போ இங்கே இறங்கி நடந்து போயிட்டுருக்கேங்க. இந்த ஸ்டாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் கோவில் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த முனீஸ்வரன் கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நமக்கு போர்டிங் பாயிண்ட். நம்ம போர்டிங் பாயிண்டோட பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியும் இருக்குது. பேக் சைடு தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஐடி கம்பெனிக்கு முன்னாடி பஸ் ஸ்டாப். அங்கே தான் நமக்கு போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெங்களூரில் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பஸ் சர்வீஸை பார்க்கலாங்க. இந்த போது பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸு. இந்த மாதிரி நிறைய வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஒரு 20% தான் வந்து இன்னும் நார்மல் வண்டி ஓடிட்டு இருக்கு. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரிக் வண்டியாக மாற்றிட்டாங்கங்க. நமக்கான போர்டிங் டைம் 1:30 மணின்னு போட்டிருந்தாங்க. இப்போ டைம் வந்து 1:30 மணிக்கு மேலே ஆகுது. நம்ம வண்டி இன்னும் வரலங்க. முன்னாடி போது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து மதுரை போகிற வண்டிங்க, ஆஹா ட்ராவல்ஸ். பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு நான் ட்ரெயின் ட்ராவல் தாங்க சூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறமும் திங்க் பண்ணேன், சரி ஓகே நம்ம வந்து பஸ் விளாக் பண்ணவே இல்லை, ஒரு ஆம்னி பஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஆம்னி பஸ் விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்துட்டு இருக்குங்க, A1 ட்ராவல்ஸ். இந்த A1 ட்ராவல்ஸில் தான் நம்ம வந்து பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. 1:30 மணிக்கு நமக்கு போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. போர்டிங் டைம் வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:40 ஆகுது. நம்ம வண்டி உள்ளே வரும்போது 1:40ங்க டைம். நம்ம வண்டியில் ஏறியாச்சு, வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா A1 ட்ராவல்ஸில் 2+1 ஏசி சீட் கம் ஸ்லீப்பருங்க, பாரத் பென்ஸு பிரகாஷ் கேப்பல்லா வண்டிங்க. வண்டி தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. உள்ளே இந்த கான்ட்ராக்ட் கலர் தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளூ அண்ட் எல்லோவுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹைலைட்டாக இருக்குங்க. நம்ம வண்டியில் இருந்ததும் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க. வண்டியில் ஏசி கூலிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. டிக்கெட் அந்தளவுக்கு ஃபுல்லாகலைங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு வீக் டேஸ் தான், வெனஸ்டே தான் ட்ராவல் பண்ணுறோம். அந்தளவுக்கு டிக்கெட் ஃபுல்லாகலை. நம்ம வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டே நைட் சர்வீஸுங்க. மதியானம் இங்கே கிளம்பி நைட்டு கோயம்புத்தூர் ரீச் பண்ணிடுவாங்க. நம்ம இப்போது மடிவாளால் இருக்கிற A1 ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் தாங்க வந்திருக்கோம். இங்கேருந்து இந்த வண்டிக்கு 2 மணிக்கு தாங்க டைமு. வண்டியோட எக்ஸ்டீரியர் பாருங்களேன், A1 ட்ராவல்ஸ் சூப்பராக இருக்குல்ல. அந்த பாரத் பென்ஸ் சிம்பிள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வண்டியோட ஃப்ரண்ட்டு பாருங்களேன், பிரகாஷ் கேப்பல்லா சூப்பராக இருக்குல்ல. கரெக்டாக 2 மணிக்கு நம்ம மடிவாள இருக்கிற A1 ட்ராவல்ஸ் அந்த ஆஃபீஸ்லேருந்து கிளம்பியாச்சுங்க.
இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் தான் போட் பண்ணியிருக்காங்க. வண்டி அந்தளவுக்கு ஃபுல்லாலாம் கிடையாது. இதுக்கப்புறம் லைனாக ஒரு சில பிக்கப் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா பிக்கப் பாயிண்ட்டும் பிக்கப் பண்ணிட்டு தான் போவாங்கன்னு நினைக்கிறேங்க. வீக் டேஸுன்றதுனால வண்டி அந்தளவுக்கு காலியாக தாங்க போயிட்டுருக்கு. இதுவே வீக்கெண்டாக இருந்தால் இங்கேயே ஃபுல்லாக இருக்குங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த வண்டியில் அப்பரில் சிங்கிள் பெர்த் தாங்க புக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சிங்கிள் பெர்த்தில் என்னென்ன மாதிரி அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நமக்கு சீட்டுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் ஹோல்டர் இருக்குங்க. ரெண்டு டைப் இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே ஒன்று இருக்குது, அப்படியே காலுக்கு மேலேயே ஒன்று இருக்குங்க. ரீடிங் லைட்டும் இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகலை. இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்கேஜ் ஹோல்டர் ப்ளஸ் வந்து வாட்டர் பாட்டிலும் வச்சுக்கலாம். ஒரு பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. பெட் ஸ்ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அப்படியே பெட்டோட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாளாகவே பெங்களூர் டு கோயம்புத்தூர் வந்து ஆம்னி பஸ் விளாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாங்க. பட் அது வந்து இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற போகுது. இன்றைக்கி நம்ம இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறோம், எங்கெல்லாம் ரெஸ்ட் பிரேக் கொடுக்குறாங்க, என்ன டைமிங் மெயின்டைன் பண்ணுறாங்க, வண்டியோட ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மதியானம் 1:30 மணிக்கு நம்ம இங்கே ஏறணும். பட் 1:40 தான் ஏறி இருக்கோம். 9 மணிக்கு கோயம்புத்தூர் காந்திபுரம் ரீச் ஆகிரும் அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்க வெப்சைட்டில். பட் இன்றைக்கி எந்த டைமில் நம்ம காந்திபுரம் ரீச் ஆகிறோம் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டர் கம் ஸ்லீப்பருங்க. ஸோ டோட்டலாக 12 சீட்டரும் 30 ஸ்லீப்பரும் கொடுத்துருக்காங்க. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஐ திங்க் புது வண்டின்னு தான் நினைக்கிறேன். வண்டி அவ்வளோ பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பீடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே வந்து 80 வரைக்கும் டச் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குங்க ட்ராவல் வந்து. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெங்களூரில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸோட சர்வீஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏசி பஸ்ஸும் இருக்குது, நான் ஏசி பஸ்ஸும் இருக்குது. ஸோ பெங்களூர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை பார்த்து மற்ற மாநிலங்களும் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நிலைமைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூலோட கன்சம்ஷனும் அதிகமாக தான் இருக்குது. அந்த மாதிரி பொல்யூஷன் ரொம்பவுமே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன்லேருந்து தப்பிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபியூல்ஸும் கொஞ்சம் சேவ் பண்ணலாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த மாதிரி வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற ஊர்கள்லையும் பார்க்கலாங்க. நம்ம வண்டிக்கு ஓசூர்லையும் பிக்கப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ கரெக்டாக 3:05 ஆகுது. நம்ம ஓசூர் ரீச் பண்ணியாச்சு. கரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி தாங்க நமக்கு பிக்கப் பாயிண்ட்டு. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேர் ஏறி இருக்காங்க வண்டியில். பெங்களூரில் கலாசிபாளையம் ஸ்டார்ட் பண்ணி அத்திப்பள்ளி டோல் வரைக்கும் பிக்கப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோசூர் பிக்கப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து நமக்கு வந்து ட்ராப்பிங் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம்ங்க. சேலம் பைபாஸ் ஸ்டார்ட் பண்ணி அவினாசி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராப்பிங் பாயிண்ட் இருக்குங்க. பெங்களூரில் எப்படி ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்கோ அதே மாதிரி ஹொசூரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குங்க. ஸோ நிறைய மக்களுக்கு வந்து வாழ்வளிக்கிறது இந்த ஹொசூர் அண்ட் பெங்களூர் தாங்க.
ஹோசூர்லேருந்து கிருஷ்ணகிரி போகிற இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கிறதுனால செம்ம டிராஃபிக் அந்த இடத்துல. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க. வண்டி மெதுவாக இன்ச் பை இன்ச்சாக தாங்க நகண்டு வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த வண்டியில் டிக்கெட் ஃபேர் அப்படின்னு பார்த்தோன்னா சீட்டருக்கு 450 ரூபாயும் ஸ்லீப்பருக்கு 550 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு வீக் டேஸுன்றதுனால வண்டி அந்தளவுக்கு கூட்டம் இல்லாதனால இன்றைக்கி டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க. 450 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஃபர்லாம் வந்து பார்க்கும்போது 425 ரூபாய்க்கே வந்து நம்ம பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு சூப்பரான ஏசி லக்ஸரி வண்டியில் ட்ராவல் பண்ணிடலாங்க. நம்ம இன்றைக்கி ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணுறதுனால 100 ரூபா அதிகமாக 525 ரூபா கொடுத்துருக்கோங்க. நம்ம இப்போது கிருஷ்ணகிரி ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம வண்டி சிட்டிக்குள்ளே போகாது, பைபாஸில் தான் போகும். ஒசூர் தாண்டினதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் தாங்க. பெங்களூர்லேருந்து சென்னை போகிற வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து கட் பண்ணி அப்படியே வேலூர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை போவாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலை போகிற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஊத்தங்கரை வழியாக திருவண்ணாமலை, செஞ்சி, விழுப்புரம் வழியாக திண்டிவனம் வரைக்கும் போகலாங்க நம்ம இந்த ரூட்டில். வண்டியோட டாப் ஸ்பீடான 80 டச் பண்ணுறாங்கங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 80 லாக்கு. ஸோ 80 வரைக்கும் போகிறாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. சீனரிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஃபுல்லாக வந்து பசுமையாக அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலை குன்றுகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த ரூட்டு வந்து. பெங்களூர், ஹொசூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக டிராஃபிக்கு, அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிஸ், நிறைய பெரிய பெரிய கட்டடங்களாக இருந்துச்சு. கிருஷ்ணகிரி தாண்டினதுக்கப்புறம் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த பக்கமெல்லாம் எவ்வளோ பொல்யூஷன் இருந்ததோ அந்த பொல்யூஷனுக்கெல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சராக இருக்குங்க. ஸோ இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பன்னெண்டே முக்காக்கு கலாசிபாளையத்தில் கிளம்பி நைட்டு 9 மணிக்கெல்லாம் கோயம்புத்தூர் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெப்சைட்டில் பார்த்தேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்லாம் ஆனதுனால வண்டி கொஞ்சம் டிலேவாக தான் போகிற மாதிரி தெரியுது. ஸோ என்ன டைமில் ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க கோயம்புத்தூரில். நம்ம இப்போ தருமபுரி ரீச் பண்ணியாச்சு. தருமபுரி சிட்டிக்குள்ளேயும் போகிறதில்ல, பைபாஸில் தான் போகிறோம். இந்த லெஃப்ட் போது பார்த்திங்களா, அது வந்து தருமபுரி சிட்டிக்குள்ளே போகிறது. நம்ம இப்போ பைபாஸில் போகிறோங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒகேனக்கல் இருக்குங்க. எல்லாத்துக்குமே தெரியும், ஒகேனக்கல் ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ். இந்த மாதிரி சமயத்துலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பெங்களூர் டு ஹொசூர் வரைக்கும் நிறைய கட்டடங்கள், ஃபேக்ட்ரிஸாக வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹொசூர் டு கிருஷ்ணகிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே சின்ன சின்ன ஹில்ஸ் எல்லாம் பார்த்தோம். கிருஷ்ணகிரியிலேருந்து தருமபுரி இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சீனரிக்கான ரூட்டு, ரொம்பவுமே சூப்பராக இந்த மாதிரி இயற்கை விவசாயங்களை பார்த்துட்ருக்கோம். இப்போ தருமபுரியிலேருந்து சேலம் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பிளேஸை பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை பாருங்கள்.
தருமபுரியிலேருந்து சேலமுக்கு இடைப்பட்ட இந்த தொப்பூர் ரோடு தாங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமான ரோடு. இப்போ கரெக்டாக நம்ம தொப்பூருக்கு முன்னாடி இருக்கிற அந்த டோல்கேட்டை ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொப்பூர் காட் ரோட் ஸ்டார்ட் ஆயிருங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தொப்பூரில் இருக்கிற அந்த மலைத்தொடர்களில் இருக்கிற ரோடு தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸில் தான் இருக்குது. ரொம்பவுமே கவனமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ரூட்டுங்க இது வந்து. இந்த ரூட்டில் வந்து பஸ்ஸுகளுக்கு தனி வேவும், ட்ரக்குகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ரோட்டும் இருக்கும். அதே மாதிரி இங்கே அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க. இடையில வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் உணவெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ரோடுங்க இது. தமிழ்நாட்டில் இருக்கிற அதிக விபத்துகள் நடக்கிற ரோட்டில் இந்த ரோடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோடு. அடிக்கடி விபத்துகள் நடக்குங்க. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஜிக்ஜாக்காக இருக்கிறதுனால வண்டிகள் கண்ட்ரோல் இல்லாமல் நிறைய விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிள்லாம் போனீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக போங்க இந்த ரூட்டில். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக ட்ராவல் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளும் சேஃபாக போக முடியும், மற்றவங்களும் சேஃபாக ட்ராவல் பண்ண முடியுங்க. கரெக்டாக தொப்பூர்லேருந்து நம்ம இறங்கினோடனே அந்த ரோடு இறங்குது பார்த்தீங்களா, இறங்கினோடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஸ்ட் பிரேக் கொடுக்குறாங்கங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:25 ஆகுது. இந்த இடத்துல தான் நம்ம வண்டிக்கு ரெஸ்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஹோட்டல் சர்வீஸுங்க. இப்போ நம்ம வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்லாம் பார்க்கலாங்க. இங்கே பாருங்களேன், A1 ட்ராவல்ஸ் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. BS6ங்க, பிரகாஷ் கேப்பெல்லாம் 13.5 மீட்டருங்க. வண்டி அவ்வளோ லக்ஸரியாக சூப்பராக இருக்குங்க. வண்டியோட சைடு வியூலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. A1 ட்ராவல்ஸ் 2 விதமாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுவுமே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், பென்ஸ் 2+1 AC எக்ஸிக்யூட்டிவ் சீட் கம் ஸ்லீப்பர் பாரத் பென்ஸ். இந்த பிரகாஷ் பாடி பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த பிரகாஷ் கேப்பெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக போட்டிருக்காங்க இந்த பாடி வந்து. வண்டியோட இந்த 2 சைடு வியூவுமே வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரைட்டாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாங்க. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கேமராவும் கொடுத்துருக்காங்க, CCTV கேமரா கொடுத்துருக்காங்க. ஆன் டைம் டிபார்ச்சர்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைவ் ட்ராக்கிங் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. நான் நிறைய டைம் பார்த்துட்டு தான் இருந்தேன் லைவ் ட்ராக்கிங்லாம், அதுவுமே சூப்பராக இருக்குது. வண்டியோட டிரைவர் கேபின் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாங்க. A1 ட்ராவல்ஸ் வெல்கம்ஸ் யூ. அந்த ஸ்க்ரீன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த லைட் வெளிச்சத்துக்கும் அந்த ஸ்க்ரீனுக்கும் அந்த சீட் கவருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸ்ட்ரிப் லைட்லாம் பாருங்களேன் அப்படியே கோல்டன் கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன்ஸும் வந்து பார்த்திங்களா எல்லோ கலரில் அண்ட் கான்ட்ராஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட் ஸ்ப்ரெட் ப்ளூ கலரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குல்லங்க. A1 ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரை ஹெட் ஆஃபீஸாக வச்சு தமிழ்நாட்டோட பல பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க சர்வீஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெங்களூர் டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு பெங்களூர், இந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. ஒரு நீட்டான ரெஸ்ட் பிரேக் ஸ்டாப்புங்க. ஹோட்டலும் இருக்குது, டீ காஃபி ஸ்நாக்ஸ் கிடைக்கிது. அதே மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டியும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க.
கிட்டத்தட்ட 25 நிமிஷம் பிரேக் அப்புறம் நம்ம வண்டி இங்கேருந்து கிளம்புதுங்க. டைம் பார்த்திங்கன்னா 5:50 ஆகுது. கான்டி ட்ராவல்ஸ் நமக்கு முன்னாடி வந்த வண்டிங்க. இந்த பக்கம் போகிற முக்கால்வாசி ஆம்னி பஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க ரெஸ்ட் பிரேக் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நமக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா சேலமில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி ஆள் இருந்தாங்கன்னா சேலம் ட்ராப் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா பைபாஸ் தாங்க. நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த ரூட்டில் தாங்க சேலமோட ஏர்போர்ட் இருந்துச்சு. சேலம்லேருந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் தான் இருக்குது ஏர்போர்ட். வந்து நைட் டைம்ன்றதுனால என்னால் கவர் பண்ண முடியலங்க. நான் அந்த போர்டு மட்டும் தான் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குங்க சேலமுக்கும் சேலம் ஏர்போர்ட்டுக்கும். நம்ம இப்போது சேலம் பைபாஸில் போயிட்டுருக்கோங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க பெங்களூர்லேருந்து சேலம் ரீச் பண்ணுறதுக்கு. நமக்கு அங்கே டிராஃபிக் வேறு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் பிரேக்கில் வேறு 25 நிமிஷம் போட்டாங்க. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்து 5 மணி நேரங்க பெங்களூர் டு சேலம் வந்து. நம்ம இப்போது சேலம்லேருந்து கோயம்புத்தூர் போகிற அந்த ரோடை கனெக்ட் பண்ணியாச்சுங்க. இந்த பிரிட்ஜ் போது பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜில் ஏறி தான் நம்ம அப்படியே கோயம்புத்தூர் போக போகிறோம். இதுக்கு அடுத்து நம்ம வண்டிக்கு ஸ்டாப் பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறை இருக்குது, அவினாசி இருக்குது, அதுக்கப்புறம் தாங்க கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலலாம் ஸ்டாப் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக பேசஞ்சர் இருந்தாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணி தான் போவாங்க. ஸோ அடுத்து எங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேங்க. ஏன்னா நைட் டைம் ஆகிடுச்சு, நம்ம அவ்வளோவா கவர் பண்ணவும் முடியாது. ஏன்னா கரெக்டாக அந்த லைட் வெளிச்சத்துக்கு அப்படியே ரெஃப்ளெக்ட் தான் ஆகும் உள்ள. ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. வீக் டேஸில் டே டைமில் இந்த மாதிரி ஒரு லக்ஸரி ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் லோ காஸ்ட்டுங்க. ஒரு 450 ருபீஸ்க்கு ஏசி வண்டியில் நம்ம பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு சூப்பரான ட்ராவல் பண்ணலாங்க. அருமையான குட்டி தூக்கமெல்லாம் போட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம கனியூர் டோலே ரீச் பண்ணியாச்சுங்க. இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா பவானி பைபாஸ், அதுக்கப்புறம் பெருந்துறை உள்ளே போயிட்டு தான் வந்தாங்க. 2 இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசஞ்சர் இறங்கினாங்கங்க. ஸோ வண்டியில் கூட்டமே இல்லை. ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 சீட்டு தான் ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. லெஃப்ட் சைடு போகிற அந்த ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலக்காடு போகிறதுங்க. எல்என்டி பைபாஸ் வழியாக பாலக்காடு போகிறது. நம்ம இப்போ இந்த மேம்பாலம் வழியாக நீலாம்பூர் போயிட்டு அங்கேருந்து நம்ம சிட்டிக்குள்ளே போக போகிறோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஹோப்ஸில் இறங்க போகிறேன். இப்போவே டைம் பார்த்திங்கன்னா 9:10 ஆகிடுச்சுங்க. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் டிலே. 9 மணிக்கெலாம் காந்திபுரம் போட்டிருந்தாங்க. இப்போ 9:10க்கு தான் நம்ம நீலாம்பூரை ரீச் பண்ணுறோங்க. ஒரு சூப்பரான ட்ராவலில் முடிவுக்கு வருதுங்க. 1:40க்கு நம்ம பெங்களூர் கிளம்பணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:20 ஆகுது. நம்ம ஹோப்ஸ் ரீச் பண்ண போகிறோங்க.
கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ட்ராவலுங்க. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அங்கே டிராஃபிக் கொஞ்சம் இருந்துச்சு, ரெஸ்ட் பிரேக்லேயும் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்து கிட்டத்தட்ட 8 மணி நேரத்தில் நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணியிருக்கோம். வண்டியோட ஸ்பீட் ரொம்ப சூப்பராக இருந்தது. வண்டியோட மெயின்டெனன்ஸும் சூப்பராக வச்சுருக்காங்க. வண்டி ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. ஒரு வீக் டேயில் 450 ரூபாய்க்கு நம்ம பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு லக்ஸரி பஸ் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் யாராவது இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒம்பது 25 நம்ம ஹோப்ஸில் இறங்கும் போதுங்க. ஸோ ட்ராவல் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.